ஸ்டீல் குவாலிட்டி அண்ட் டெஸ்டிங். பில்டிங்கை ஸ்ட்ராங்காக கட்டினா மட்டும் போதாது, சேஃபாக கட்டணும். ரைட் ஸ்டீல் குவான்டிட்டி மேட்டர்ஸ். நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய ஸ்டீல் யூஸ் பண்ணா பில்டிங் ரொம்ப சேஃபா இருக்கணும். இது ரொம்ப பெரிய மிஸ்கன்செப்ஷன். ஸ்டீல் எப்பவுமே ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி தான் ப்ரொவைட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? கான்கிரீட் ப்ராப்பரா காம்பாக்ட் ஆகாது. அதனால ஹனிகம்பிங் வரும் அண்ட் டக்டிலிட்டியுமே குறையும். ஸ்டீல் குவாலிட்டியை கன்ஃபார்ம் பண்ண பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஐஎஸ் கோட் படி செக் பண்ணணும். ஸ்டீல் கிரேட் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும் தெரியுமா? ஈல்ட் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் டக்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். IS 13920 படி டக்டிலிட்டி டீடைலிங் ரொம்பவே கம்பல்சரி. ஃபார் எக்ஸாம்பிள் 135 டிகிரி ஹூக் வித் மினிமம் 75 mm எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். அப்ரூவ்டு ஸ்ட்ரக்சரல் டிசைன் படியே ஸ்டீல் கிரேடை யூஸ் பண்ணுங்க. IS 1786 பிளஸ் IS 456 பிளஸ் IS 13920 ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டீல்ல எப்பவுமே கேம்பிள் பண்ணவே பண்ணாதீங்க அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டீல் போடவே போடாதீங்க. சேஃப்டினா பில்டிங்ல நிறைய ஸ்டீல் போடுறதுல கிடையாது. ரைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல், டெஸ்டட் ஸ்டீல் அண்ட் ப்ராப்பர்லி டீடைல்டு ஸ்டீல்ல தான் இருக்கு. மெட்ரோடெக் ப்ராஜெக்ட்ஸ்ல ஸ்டீல் குவான்டிட்டி அப்ரூவ்டு ஸ்ட்ரக்சரல் டிசைன் படியே தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஷார்ட் கட்ஸ் கிடையாது, கெஸ்ட் ஒர்க்கும் கிடையாது, காம்ப்ரமைஸ் சுத்தமா கிடையாது. மெட்ரோடெக், we don't gamble with steels because we build homes meant to last generations.